முத்துக்கிட்ட அருண் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, அருண் முத்து இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை முடியணும் அப்படின்னா நம்ம அருண் முத்து கிட்ட மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் முடியும். ஏன் அப்படின்னா எல்லா தப்புமே நம்ம அருண் தான் பண்ணியிருக்காரு. முத்து மேல இந்த இடத்துல பெருசா எந்த தப்பும் சொல்ற மாதிரி கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையை முடிக்கிறது நம்ம அருண் கையில தான் இருக்குது. ஏன்னா சீதா அவருக்கு வேணும் அப்படின்னு நினைச்சார் அப்படின்னா நிச்சயமா பொறுமையா போய் முத்துவை டீல் பண்ணி அவர் மன்னிப்பு கேட்கலாம். ஏன்னா அவர் பண்ணது தப்பு, கொஞ்சமாவது யோசிச்சு நம்ம அருண்குமார் செய்யணும் அப்படின்னு நம்மளோட ஆசை. சோ சீரியலும் பாத்தீங்கன்னா ரொம்ப போரிங்கா தான் போகுது அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா இப்போதைக்கு கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா கிடையாது. இப்போதைக்கு சீதா கதையை இவ்வளவு தூரத்துக்கு இழுக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. அண்ட் சீதா கதையை தாண்டி பெருசா உள்ள எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எபிசோடு ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல நம்ம சீதா பத்தின விஷயங்கள் டாக்டர் நம்ம மீனா கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க. அவங்க மனசுக்குள்ள பிரச்சனை, அவங்க உடம்புல பிரச்சனை இல்லை, பட் அவங்க மனசுல தான் பிரச்சனை இருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனையை நினைச்சு அவங்க தன்னைத்தானே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கி இப்போ அவங்களோட பிபி கூடி இந்த நிலைமையில இருக்கிறாங்க. சோ இது தொடர்ந்தா அவங்களுக்கு நெஞ்சில பிரச்சனை வர்றது கூட சான்சஸ் அதிகமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ மீனா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன டாக்டர் இப்பவே சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லம்மா நான் சொல்றது எதற்காக சொல்றேன் அப்படின்னா இந்த சிச்சுவேஷன் இதே மாதிரி தொடர்ந்தா நிச்சயமா அதுதான் நடக்கும். நீங்க முதல்ல சீதா கிட்ட பேசி சீதாவோட மனநிலை என்ன, அவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்றத நீங்க புரிய வைங்க, அதுதான் சரியா இருக்கும். சோ அவங்கள புரிய வச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை நீங்க நிறைவேற்றுங்க, அதுதான் கரெக்டா இருக்கும். இல்ல அப்படின்னா இது கண்டிப்பா ஒரு பிரச்சனை தான் என்னைக்கா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ரொம்பவே வார்ன் பண்ணி சொல்லிட்டாங்க. இப்போ மீனா வெளியே வர்றாங்க. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, ஏன் டீவா இப்படி பண்றா அப்படின்ற மாதிரி கேட்க மீனா கத்தி விட்டுட்டாங்க. அவளாம் ஒண்ணும் பண்ணல, நம்ம தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேருக்குள்ள ஆர்குமெண்ட் போகுது. அப்ப மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்பயுமே மாப்பிள்ளன்னு பார்க்காதீங்க, அதை தாண்டி சீதாக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையில யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஆசைப்படுறாளோ அவங்களதான் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும். வாண்டடா போய் நீ இந்த விஷயத்த பண்ணணும், நீ இதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திணிக்கிறது தப்புமா அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ சொல்றது சரிதாமா, எனக்கு எல்லாம் புரியுது. ஆனா எப்படி இதுக்கு மாப்பிள்ளை சம்மதிப்பாரு, மாப்பிள்ளை சம்மதிக்கணும்ல, ஏன்னா மாப்பிள்ளை இல்லாம நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ண முடியாதுல்ல. ஸோ மாப்பிள்ளை என்ன செய்ய அப்படின்ற மாதிரி கேட்க, ஏமா எதுக்கு எடுத்தாலும் சும்மா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்கம்மா, முதல்ல சீதாவோட வாழ்க்கை, சீதாவோட மனசுல என்ன இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அவ இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி இன்னைக்கு இப்படி படுத்து கிடக்கா அப்படின்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம். ஏன்னா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்துக்கும் நீங்க அப்படி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இப்படிதான் பிரச்சனையாகும். அதுக்கு பதில் நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி மீனா தெளிவா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா போய் நீங்க பேசுங்க, உங்க மாப்பிள்ளைட்ட பேசி சொல்லி புரிய வைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அந்த அம்மா இருந்துகிட்டு அப்போ உன்னோட வாழ்க்கை அவ்வளோ சீக்கிரம்லாம் என்னை கழட்டி விட்டுலாம் அவர் போக மாட்டாருமா, நீங்க நினைக்கிறது தப்பு, அவரை நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. ஸோ அவர் அப்படிப்பட்ட கேரக்டரும் கிடையாதுமா, அதனால நீங்க என்ன பண்ணுங்க முதல்ல போய் பேசுங்க நான் சொல்ற மாதிரி அப்படின்ற மாதிரி மீனா ரொம்ப தெளிவா சொல்லி அனுப்புறாங்க. அவங்க அம்மாவும் சொல்றாங்க, சரிம்மா நான் வேணா போய் மாப்பிள்ளைட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. பேசி பார்க்குறேன்னு சொல்லாதீங்க, பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா நம்ம மனோஜை காட்டுறாங்க. மனோஜ் ஜூஸை குடிக்கவா கஞ்சை குடிக்கவா அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ரெண்டையுமே குடிக்கிறதுக்கு வாய் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும். இவரோட வாய் ஓவர் அப்படின்றதுனால வாயை உடச்சி நம்ம முத்து உட்கார வச்சிட்டாரு. அவரும் பார்த்தீங்கன்னா பேச முடியாம, ஜூஸ் குடிக்க முடியாம, கஞ்சி குடிக்க முடியாம பயங்கரமா தவிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவருக்கு தேவைதான், தேவையில்லாமல் வாய் பேசி முத்துக்கிட்ட சொல்லி வாயை உடை வாங்கி உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, இது அவருக்கு நிச்சயமாக தேவையான விஷயம்தான். அண்ட் அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா வர்றாங்க. விஜயா என்னாச்சு என் பிள்ளைக்கு என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, என்னடி கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் ஒன்றும் கொடுக்கல, அவருக்கு கஞ்சி தான் கொடுத்தேன், அவர் வாயில் அடிபட்டிருக்கு, ஸோ அதனால் கஞ்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. அண்ட் ஏண்டா இவன் அவனுக்கு கஞ்சி கொடுத்தாளா அப்படின்ற மாதிரி சொல்ல மனோஜ் ஒன்று சொல்கிறாங்க, ரோஹிணி அதை எல்லாமே தனக்கு சாதகமாக பேசிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜ் கூட ஆஃபீஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரோஹிணி முடிவு எடுத்துட்டாங்க. அப்போ மனோஜ் என்ன சொல்ல வர்றாருன்னா ஒன்றும் கிடையாது, இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு அவர் போகணுமா, கூட என்னை கூப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது அப்படிலாம் உன்னை கூப்பிட மாட்டானே அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இல்லத்த மனோஜால் பேச முடியாதுல்ல, நான் தான் போய் பிஸ்னஸை பார்க்கணுமா, ஸோ மனோஜ் என்னை கூப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி ரோஹிணி சொல்கிறாங்க. அதற்கு விஜயா இருந்துக்கிட்டு இல்லை அப்படிலாம் தேவையே கிடையாது, உனக்கு என்ன போகணும் அப்படின்னா நீ மட்டும் போய் பாரு, மனோஜ் நீ பேசாமல் வீட்டில் இருடா, உனக்கு தான் அடிபட்டுருக்கல, நீ வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடு, இவா போய் பார்த்துட்டு வருவா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ரோஹிணி இருந்துக்கிட்டு மனோஜ் தக்க பக்க அப்படின்னு சொல்லுவார். உடனே ரோஹிணி இருந்துக்கிட்டு இல்லத்த மனோஜ் என்னையும் கூப்பிடுறாரு, அவர் அக்கௌண்ட்ஸை பார்த்துக்கிறாராம், நான் சேல்ஸை பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ விஜயாவுக்கு அழ முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருக்கு இடையில பார்த்தீங்கன்னா நல்ல பயங்கரமாக ஃபன்னாக தான் போகுது அப்படின்னு சொல்லலாம். பட் நமக்கு தான் என்ன சிரிப்பு வரல, என்னமோ பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்த சீன் கட் பண்ணிங்கன்னா நம்ம முத்துவுக்கு நம்ம மீனா சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் முத்து வெளியிலேருந்து பிரியாணி வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ மீனா கேட்குறாங்க, எங்க நான் இவ்வளோ சமைச்சு வச்சிருக்கேன், நீங்கள் வெளியிருந்து வாங்கிட்டு வந்தீங்க
பண்ணீங்கன்னா என்னங்க அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு எங்கே தோணுன்னு சாப்பிடுன்னு தோணுதோ நான் அங்கே தான் சாப்பிடுவேன், கடைக்காரதாவது நம்ம பேரில் கேரிங்காக இருந்து வச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வச்சு கொடுப்பாரு. ஆனால் நீ அப்படி கிடையாது, நீ உனக்கு என்ன தேவையோ அந்த விஷயம் தான் மட்டும்தான் செய்வ, நீ உனக்கு என்ன விஷயமோ அதை தான் நீ பாப்பா அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, ஏங்க நான் என்னங்க பண்ணேன் அப்படின்ற மாதிரி நம்ம மீனா கேட்குறாங்க. ஓ இதுக்கு மேலே நீ ஏதாவது பண்ணி ஆகணுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ இவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் போய்கிட்டு இருக்குது. அண்ட் இது ஒரு பஞ்சாயத்துன்னு வச்சுக்கோங்களேன். முழுக்க சீதாவோட பிரச்சனையை பேசியே நம்ம காதெல்லாம் வெந்து போயிடுச்சு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சீதாவோட பிரச்சனை எடுத்து சும்மா அடித்து துவைச்சிக்கிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ தூரத்துக்கு அடிக்க போகிறாங்கன்னு தெரியல, ஆனால் அடித்து துவைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுல எந்த ஒரு நிதர்சனமும் கிடையாது. ஸோ பார்ப்போம் இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. சரி, இது இப்படி போய்கிட்டு இருக்க இந்த பிரச்சனையை நான் மாமாட்ட சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல, முத்து இருந்துக்கிட்டு நீ என்ன சொல்கிறது, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பா அப்படின்ற மாதிரி கூப்பிட அண்ணாமலை வர்றாரு. என்னப்பா என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ முத்து பிரச்சனையை சொல்கிறார். அதாவது சீதா ஒருத்தர் விரும்புகிறா அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து அண்ணாமலைக்கு ஏற்கனவே தெரியும், மீனா வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஆனால் அவரும் பார்த்தீங்கன்னா ஏதோ புதுசாக கேட்குற மாதிரி முத்துட்ட கேட்குறாரு. முத்துவும் வந்து அந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. அப்போது என்ன சொல்கிறாருன்னா முத்து, இது வரைக்கும் தெரியாத நமக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கான்ஸ்டபிள் இருக்கார் இல்லையா, முத்துவுக்கு வந்து கார் வந்து பிரேக் பிடிக்கல அப்படின்னு சொல்லி வருவார் இல்லையா, அந்த கான்ஸ்டபிள் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட பார்த்து ஏற்கனவே நம்ம முத்து பேசியிருப்பார் போல இருக்கு ஒரு ஹோட்டலில் வச்சு. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அருண் பெரிய ஷாடிஸு, அது மட்டும் கிடையாது, அவனோட உயர் அதிகாரியை அவன் பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக அவரை பற்றின விஷயங்களை வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி இந்த மாதிரி அனுப்பியிருக்கான்ப்பா, அவர் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா ஏற்கனவே நம்ம முத்து வந்து அவரை பற்றி தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த கான்ஸ்டபிள் வந்து எக்ஸ்ட்ராவா 2-3 பிட்ட தூக்கி போட்டாரா, உடனே அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இந்த விஷயம் இவங்க யாருக்கும் தெரியாது. ஏன் இப்போ தான் நமக்கே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தான் அந்த விஷயத்தை வந்து முத்து வீட்டில் உள்ள எல்லார்ட்டையும் சொல்கிறாரு. அதாவது அண்ணாமலை அண்ட் மீனா இவங்க 2 பேர்கிட்டே சொல்கிறாரு, உங்களுக்கு இவ்வளோ தான்ப்பா தெரியும், நான் வந்து அந்த கான்ஸ்டபிள்கிட்ட விசாரித்தேன், அவர் தான் இந்த விஷயங்கள்லாம் என்கிட்ட சொன்னார் அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் கூடுதல் சில தகவலை சொல்கிறாரு. பட் மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படிலாம் கிடையாது மாமா, அவர் நல்ல மனுஷன் தான், நான் வந்து ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷனுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஒரு 1 லட்ச ரூபா, அந்த 1 லட்ச ரூபா கொடுத்தது கூட அவர் தான் அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல, முத்துவுக்கு பயங்கரமாக வந்துருச்சு. என்னது, அந்த 1 லட்ச ரூபா அவன்கிட்ட தான் வாங்கியாச்சு, அவன் தான் உதவி செஞ்சானா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு மீனா அடிக்கிறதுக்காக ஓடுறாரு. அப்போ அண்ணாமலை டே சாத்திட்டு உட்கார்றா அப்படின்னு சொல்லி நம்ம முத்துவை உட்கார வைக்கிறாரு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா விஜயா இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போதான் அந்த விஷயம் தெரியும். ஓஹோ இப்படி போயிட்டு இருக்கா பிரச்சனை, அவள் வந்து நல்லா இருக்க போறாளோ அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சீதா வந்து ஒரு கான்ஸ்டபிளை கல்யாணம் பண்ணி அவன் வந்து நல்லா செல்வ செழிப்பா இருப்பான், அவன் வந்து இவளை நல்லா வச்சுக்கிடுவானோ அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம விஜயா. ஒருவேளை இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அவங்க சைட்ல இருந்து ஏதாவது பிளான் போட்டாலும் போடலாம். ஏன்னா ஆச்சரியப்படுறது கிடையாது, அவங்க எவ்வளோ கேவலமானவங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ பார்ப்போம் என்ன பிளான் போடுறாங்க, என்ன செய்ய போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி, இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க. அண்ட் விஜயாவுக்கு இந்த விஷயம் வேற தெரிஞ்சிருச்சு. அண்ணாமலை வந்து முத்து நீ பெசாமர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. முத்து சொல்ற விஷயத்தையும் கேட்கிறாரு, மீனா சொல்ற விஷயத்தையும் கேட்கிறாரு. இதை ரெண்டையும் கூட்டி பார்க்கும்போது அண்ணாமலைக்கு தெரியுது, ரைட் முத்து சொல்றது ஒரு பக்கம் சரியா இருக்குது, ஆனா இருந்தாலும் முழுசா சரி கிடையாது, முத்து ஒரு சில தவறான விஷயங்களும் சொல்றான் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை முடிவு எடுக்கிறாரு. அப்போ அண்ணாமலை இதுக்கப்புறம் என்ன சொல்ல போறாரு முத்து கிட்ட, நீ தான்ப்பா இந்த விஷயத்த, நீ தான் அவங்க வீட்டில் ஒரு பையன் மாதிரி, நீ தான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அண்ணாமலை சொல்ல போறாரு. ஏன்னா அண்ணாமலை எப்பயுமே பாசிட்டிவாக அண்ட் கரெக்டாக திங்க் பண்ணுறாள் அப்படின்றதுனால இந்த விஷயத்தை வந்து கரெக்டாக முடிவெடுப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா சீதாவுக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க. ஆனால் முத்து மட்டும்தான் இந்த விஷயத்தில் வந்து விடாப்பிடியாக இருக்கார். ஏன்னா முத்து வந்து அவர் பார்த்த விஷயம், பார்த்த நேச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனாலும் முத்து வந்து கொஞ்சம் இறங்கி போய் பெண்ணை கல்யாணம் தானே பண்ணிட்டு போட்டோம், நாளைக்கு வந்து அவன் தப்பாகவே இருந்தாலும் ஏன் முத்து போய் நிற்கக்கூடாது அப்படின்ற அவசியம் கிடையாது. முத்து போய் அப்போ தட்டி கேட்கலாம், அது வந்து உரிமையாக இருக்கும். டே நீ என்னடா சொன்ன, நீ அப்போவே என்ன சொல்லிடா கல்யாணம் முடிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த அளவுக்கு தைரியமாக என்ன விஷயம்னாலும் பண்ணலாம். ஸோ அதை விட்டுட்டு முத்து இப்போ ஆரம்பத்திலே கேட் போடுறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இது முத்துவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இது வந்து ஒரு தேவையில்லாத பிரச்சனை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரச்சனை இதோட விட்டால் அதுவே சரியாயிரும், அல்லது மேலும் மேலும் வளர்த்துட்டு போனால் இது பெரிய பிரச்சனையாக தான் ஆகும் அப்படின்றது முத்துக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் முத்து இதை எங்கே கொண்டு போய் முடிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி தெரியல. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, எப்படி பிரச்சனையை வந்து சமாளிக்க போகிறாரு. ஏன்னா முத்து பக்கம் தான் எல்லாரும் திரும்புவாங்க, முத்து மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு வந்து தடையாக இருக்கிறாரு. அதாவது சீதாவை அருண்குமார் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முத்து மட்டும்தான் தடையாக இடையில இருக்காரே தவிர்த்து அதை தாண்டி பெருசாக வேறு யாரும் இல்லை அப்படின்றத சொல்லி தான் ஆகணும். அப்போது இனி ஒட்டு மொத்தமும் பார்த்தீங்கன்னா முத்து கையில் தான் இருக்குது. முத்து என்ன முடிவு எடுக்க போகிறாரு, முத்து எடுக்க போகிற முடிவு இவங்களுக்கு வந்து சரியாக இருக்குமா? ஏன்னா முத்து வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட மனசு மாறிட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீதா நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாரு. சீதா நல்லா இருக்கக்கூடாது, சீதா கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படலை. அவரை பொறுத்த வரைக்கும் சீதா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் இருந்தாலும் இங்கே சின்ன பிரச்சனை தான். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருண்குமார் நல்லவனா இல்லையா, அது மட்டும்தான் ஒரு மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா சீதா நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற, ஒரு நல்ல ஜீவன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லலாம். எப்படியாவது அருண்குமார் சீதா இவங்க 2 பேரும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமாவது கதைக்குள்ளே வருவாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்திருக்கோம். ஸோ பாப்பாங்க முத்து என்ன முடிவு எடுக்கிறாரு, எப்படி இந்த பிரச்சனை முடிவு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இனி வர எபிசோடில் தெரியும். ஸோ மீனா அருண்குமாருக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அண்ட் ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் முத்து அதை பிடிச்சிட்டு அதை ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றிடுவார் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறமும் இந்த பிரச்சனை போச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. சீக்கிரமே இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்குள்ளே நகர்ந்தால் நல்லா இருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. இதுக்கப்புறம் நம்ம முத்து என்ன செய்ய போகிறாரு. ஏன்னா அடுத்த ப்ரோமோவில் என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா முத்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாரு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சீக்கிரமே சீதாவுக்கும் அருண்குமாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாரு. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா முத்து ஆஸ்பத்திரியில் சீதாவை பார்க்க போயிருக்காங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பொண்ணு மருந்து குடிச்சிருக்காங்க. அது எதனால அப்படின்னா அந்த பொண்ணு ஒரு பையனை விரும்பி இருக்கும் போல இருக்குது. அதை வீட்டில் ஒத்துக்கிடலை அப்படிங்கும்போது அந்த பொண்ணு மருந்து குடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. அண்ட் இந்த விஷயம் முத்து கண்ணு முன்னாடி நடக்குது. அந்த இடத்துல அவங்க அம்மா புலம்புறாங்க, ஏன்டா அவள் பிடிச்ச பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்க மாட்டாளடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வைறாங்க. இதை பார்த்து நம்ம முத்து மனசு மாறுறாரு. ஸோ இதுதான் நடக்க போகுது அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. பார்க்கலாம் முத்து மனசு மாறுறாரா அப்படின்றத. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.